நீ கருப்பே மயன் தானே? ஆமாங்கய்யா. அலறு கோயில்லாம் எங்க ஐயா சின்ன வயசுல கோடாங்கி கூட்டு போகும்போது வெறும் குரங்காத்தே தெரியும். இப்ப லேடிஸ் ஜென்ஸ் குரங்கா தெரியும். மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம், பெத்ததாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்த விடவில்லை என்றால் உங்க பிள்ளை உங்களுக்கு கிடையாது. சமீபத்தில் நடந்தது விளாத்தி குளத்திலே பாருங்க, இயற்கை மலங்களை கழிக்க போன ஒரு சகோதரிக்கு நடந்த கொடூரம் என்ன எந்த தமிழச்சிக்கு நடக்கக்கூடாது. பத்திரமா இருங்க அன்புறவர்களே. அவங்க காப்பாத்துவாங்க, இவளை காப்பாத்துவாங்க. நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் துணையோடு போங்க. பொம்பளையாளுக்கு ஒண்ணு சொல்றேன், பெத்த பிள்ளைய பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கராத்த கும்பு சிலம்பு கத்து கொடு. ஒருவேளை காலி பயலுக்கு ஆகாட்டாலும் உன் புருஷனுக்கு ஆகும். ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படி இப்படி நடந்தான்னா கட்டில சாச்சு போட்டுக்கிட்டு 2 எத்து அவ்வளவுதான். வெதர் வீங்கிரும், பிதுக்கு மருந்தை போட்டு விடு, முடிஞ்சு. மைனா குஞ்சு, மைனா குஞ்சு வேணுமா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கரத்திலும் புனரலாம் குடிய வணக்கம் காட்டி மூன்றைக்கெல்லாம் முடிச்சிருப்பா. நாடகத்தை எப்ப முடிக்கிறோம்னு கேட்டேன். கருப்பை 3:30 முடிச்சுட்டு போயிடுறாங்க. காசு கொடுத்தா தானே. ஏன்னா சாமி என்பது உண்மையிலே இருக்கு. சாமி என்பது என்ன? சாவை மிஞ்சியதுதான் சாமி. அன்றைய காலத்துல ஆடும் போது அருள்வாக்கு அத்துவேன். பெரியாள்லாம் ஆடுவாங்க. பொம்பளை புள்ள காலில் விழுகும், புருஷனோட விழுகும். என்னடா கேட்பாரு எங்க ஐயாவெல்லாம், பிள்ளை இல்லப்பா கருப்பா, அடுத்த வருஷம் தொட்டி கட்டா. அவன் பிள்ளை வைக்கிறான்ல, இன்னொரு பிள்ளையா தூக்கிட்டு வந்து காலில் ஓட்டுறாங்க. அப்ப பிள்ளை ஓடும் போது கோடாங்க பாப்பாரு, என்னடா அது 1/2 டன் இருக்கேன், என்னடா பிள்ளைய தூக்குடா, 2 பேரும் விபதியை பிடிக்கடா. இன்னைக்கு ஒரு பொம்பளையால பிள்ளைய தூக்கிட்டு வந்து போடுச்சு, பிள்ளைய காணும். எலிக்குட்டி மாதிரி இருந்துச்சு, கவடக்குள்ள வந்து கோடாங்க அங்கிட்டு போயிட்டு. இங்க வர இங்க வர என் தம்பியை வர சிரிக்கிறாங்க. என் தம்பியை வர நல்லா இருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. உங்கள்கிட்ட கணேஷ் பயில புளிப்புலாம் ஓடுதுப்பா. இதுல என்னன்னா கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றேன்னா பழைய கிளவி மசூர் இருக்காரு, அதை நுனிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு வாயில வை, சுறுசுறு இருக்கும். என்ன ரேட் ஏத்துனாங்க? அது கோயில ஓடுத என் கண்ணே ரோசம் வந்துருச்சு. என்னன்னு அதுக்கு நான் யாருன்னே தெரியலடா. அதுக்கு பார்க்கும் போது ஏதோ நான் கரடி தேர்த்து போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கேன். அது எங்க அண்ணன் பெரியப்பா மையன் சிவன்ராத்திரில இருந்து கிறுக்கு பிடிச்சுடுறேன். ஒரே ஒரு விஷயம், இன்னும் போற காலத்துல எந்த கலையில உள்ள கலைஞரா இருந்தாலும் ரோசப்பட்டேன்னா ஊர்ல பிழைக்க முடியாது. இதுல எல்லா நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசம் என்கிட்ட இருக்கு. என்னன்னா ஒரே அதுக்கு இல்ல, எல்லாரும் பப்புனா நின்றுக்கிட்டு இவங்களை பூரா ரசிகரா பார்த்தே பேசுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. பூரா எங்க அண்ணன் தம்பிய, எங்க அக்கா தங்கச்சிய என்னை நடிக்க விட்டு அவங்க வேலை வாக்குறாங்க. அவ்வளவுதான் வேலை வாங்குறாங்க, அவ்வளவுதான் வேலை வாக்குறாங்களா. எங்க அவரை ஒண்ணு பண்ணாது. இப்ப 1.5 போல காலி பண்ணிடுவான். இப்ப ஊரை வைங்க. வானக்கணக்காடு கிராமத்தில் அழுந்து அழுவாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் 62ஆம் ஆண்டு தேர் திருவிழா. அதுக்கே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு தான் நம்ம நாடகம்லாம் ஆடி இருக்கோம். 62 வருஷமா இந்த திருவிழாவை நடத்துறாங்க, இந்த தேரோட்டத்தை நடத்துறாங்கன்னா இந்த கிராமத்தை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறவங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் எப்பதாயா பாக்குறீங்க. நல்லா இருப்பீங்க. தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், நகைச்சுவைக்காக நான் சொல்லல. ராசபாட்டு கூட யார் வேணாலும் மூஞ்சில போய் முழிச்சுவாங்க. இன்னைக்கு வந்திருக்க ராஜபாட்டு சைனா எங்கேன்னு
சைனா முருகன் என் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் பிரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சுபாஸ்ரீ அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா இல்லை இவர் படுக்க போட்டு பாட்டு எழுதினாங்களா? இது உண்மை சம்பவம், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கோதமங்கலம் முத்துச்சிற்பி நாரதர் சூப்பர் சிங்கர் போகும்போது அங்கே தேர்வான 2 நடிகர்கள், ஒன்று இன்னைக்கு வந்த நாரதனும் முத்துச்சிற்பி. ஆனா முத்துச்சிற்பி அண்ணனுக்காக இந்த தமிழன் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுக்கல. முத்துச்சிற்பி மெட்ராஸ் வண்டியில ஏறினாரு, இவன் முண்டை கண்ணு தெரியாம தூத்துக்குடி வண்டியில ஏறிட்டேன். அது போய் சூப்பர் சிங்கர்ல பாடிச்சு இவன் உப்பாலையில போய் வேலை பார்த்துக்கிட்டேன். முன்றானே படுக்கலையாடாவே. எனது அன்பு நண்பன் பொன்னமராதி அருகில் உள்ள வையாபுரி மண்ணின் மைந்தன் செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கூட இவ்வளவு பேர் தேவையில்லை. அது வரும்போது 4 பேரே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் சில நடிகர்லாம் என்னைய கோவிக்கிறாங்க, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க. ஒவ்வொருத்தர் காலில் நான் இன்னைக்கு விழுகிறேன். எல்லாரும் வெளியே வரைக்கும் அப்படியே இருந்தாரு, ஒரு மூத்திரத்தை கூட நான் குடிக்கிறேன். நான் என்ன செய்யறது? இதை தப்பா நினைக்கிறாங்க. நீ போய் மேடையில நகைச்சுவைக்காக இப்படி பேசலாமா? நான் எந்த நடிகரையும் கொலை சொல்ல வரல. ஏன் இன்னைக்கு பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே கூட்டம் இல்லைன்னா, அன்றைய காலத்திலே அத்தனை பேரும் செய்த ஒரே தொழில் விவசாயம். இன்னைக்கு எங்க அண்ணன் தம்பி எல்லாம் அப்படி கிடையாது. பூராமே வேற வேற தொழில் பண்றாங்க. எல்லாருமே எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னும் ஒரு சில ஆளு எல்லா வேலையும் பாக்குறேன். மாங்கோட்டைக்கு வரும்போது உரிமையா சொன்னேன், இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன். ஆனா எனக்கே தண்ணி அடிச்ச வீடியோ போட்டு விட்ட வர்றான் கண்டாளி மனை. ஒழுக்கமா உயிரோட போட்டு விடுறாங்க எனக்கு. அது ஏன் பாட்டை எடிட் பண்ணி எதுல விட்டேன்? ஒவ்வொரு ஆளா வாங்க தம்பி, ஆளுக தெரியுறாங்களா? போய் பாடு. எனி டைம் இப்படியே இருக்கானடா. குறுமாரி மயன் மாதிரி தேன்றாட்டுறது முண்டை கொலை ஓட்டி பிடிச்சா. ஆனா இவெல்லாம் கல்யாணம் பண்ணான்னா பொண்டாட்டி பஸ் நைட்ல பால் உண்டு வரும்போது ஆள் இல்லைன்னு போயிடும். ஏன்னு கேளு, இருட்டுக்கு இதுக்கு இவன் சட்டையை கழிச்சு போட்டு இப்படியே இருப்பேன். அது தடையை பார்க்க என்ன பெட்டுதே கிடக்கு, ஆளை காணாம. முதல்ல ஒரு முடியவே பகல்லதே உனக்கு வைக்கணும். சரி சரி. பாசத்துக்குரிய ஆறுமுனிய கலையரசு, ஏன்னா ஆறுமுனிய சக்கரவர்த்தி நாடக உலகத்திலே திறமையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் மக்களை ஈர்க்கக்கூடிய குரல் வளம் ஒண்ணு வேணும். அவங்கதான் சீக்கிரம் மக்கள்கிட்ட போய் சேருவார். என் தம்பி அப்படித்தான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இப்ப அவன் பாடுற பாட்டுக்கு நீங்களே கைதட்டுவீங்க. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகில் உள்ள பக்கனாங்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணியம் பெண் பாடல். கருப்பு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே தாய்தானே சாமி. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே, இது பொய் தூக்கமா?
நான் தூங்கியே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ பொன்னம் போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா நன்றி 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 பொம்பளையால ஊரா கை தட்ட மாட்டீங்களா அதுதான் அப்படித்தான் இருக்கணும் உங்க மகளிர் சங்கத்துல இப்படித்தான் ஒற்றுமையா இருக்கும் அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க இன்னும் திருந்தல உண்மையிலே மறக்க தெரிந்தவன் மனிதன் மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன் இடியப்பம் உளுந்தூர்பேட்டை ஓம் சக்தி உலகநாதன் பராசக்தி அன்னை உன் டிராமா எல்லாத்தையும் பாப்பேன் நான் தான் மீண்டும் மதம் குஞ்சு முதல்ல 50 ரூபா ஒருத்தல்ல நீ ஒரே சங்கட குஸ்காவா ஆயிட்ட மதம் குஞ்சு எங்கப்பா தம்பி அவர் 2 சூம் இங்க ஒரு அழகா எழுதிருக்கடா தங்கம் அதனால் வட்டிக்கு 100 ரூபா வாங்கி உங்களுக்காக கொடுக்கிறேன் இப்படிக்கு நீ சந்தோஷமா டீசல் போட்டு ஊருக்கு போ இப்படிக்கு எம்ஜிஆர் பயலுக மதம் குஞ்சு கடைசி வரைக்கும் அது குஞ்சாத்தான் தான் இருக்கணும் நோ விரப்பு தன்மை எதுல விட்டா வாயில விட்ட மிருதங்க சக்கரவர்த்தி அன்புக்குரிய உறவுகளை என் அண்ணன் தம்பியை தான் அதிகமா நிறைய ஊருக்கு வண்டி எடுத்துட்டு போய் நாடகம் பார்க்க போறீங்க நாடக உலகத்திலே எத்தனையோ வாத்தியார் இருக்காங்க 5 பேர் 10 பேருக்குள்ளதான் சிஷியர்களை மாணவர்களை உருவாக்க முடியும் ஆனால் இங்கே மிருதங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுடைய ஆசிரியர் பெருந்தகை நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே ஒரு குருநாதர் யார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகில் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் எங்க சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் அதிக மாணவர்களை உருவாக்கலாம் அவருடைய சிஷியம் உள்ளதே தம்பி சொல்வாக்கும் சொன்ன சொல்லு வாக்கும் அவன் வாசிக்கக்கூடிய அந்த கை விரலில் இருக்கிறது நாதம் பேசும் அவளை இனிமையா வாசிப்பேன் இப்ப வர வர சுண்டி விரல் மட்டும் இழுக்குது ஏன்னா வேற மாதிரி அவன் பக்கத்துல வர சொரிஞ்சுக்கிட்டே அவன் நிப்பானா தர்த்தனம் பிடிச்சவனே என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள் மருது
ரெடி சார் கோயிந்தோ அருமையான அடி இதெல்லாம் பழைய அடி வாழ்த்துக்கள் குச்சி எடுத்துட்டாரு புடுங்கி தள்ளுறது மாதிரி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என நம்பிதேன் ஆனா இவன் சாதாரண ஆள் கிடையாது பங்குனி மாசம் வந்துருச்சுன்னா தாயமங்கலம் முத்துமாரிக்கு தீச்சட்டி எடுக்கிற உங்களைக்கு பூரா வருதேன் மேல சப்பலை இப்ப அடிக்கும் போதே சாமியாட்ட அடிதான் அடிப்பேன் ரெண்டு ஒரு சட்டிக்கு 200 ரூபா அன்னைக்கெல்லாம் ஒரு சட்டி முன்னாடியே அடிச்சு போயிருக்கேன் அது குழம்பு சட்டி அப்புறம் விளக்க மாத்தி அடிச்சு திரும்பி வந்தேன் என் அன்பு தம்பி மணப்பாறை பூலிப்பூ புகழ் பூலிப்பூ அப்படின்னு தம்பி பூலிப்புன்றது கெட்ட வார்த்தை இல்லடா பூ ஏன் அது பேரு பூலிப்பூ பூரா பேரும் உதட்டுல வப்பு அதே பூலிப்பூ இப்ப என்ன கண்டுபிடிச்ச நீ கைதட்டிய இப்படி ஆள் இருக்க வரைக்கும் இன்னும் 20 வருஷத்துக்கு நீ அசைக்க முடியாது எங்க அண்ணே ஒரு ஆளே போதும் எனக்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மணப்பாறை மணிக்கு ஒரு அடி அடிப்பேன் கருது வண்டி ஆள் மாதிரி மணிக்கு எவ்வளவு 1000 2000 இப்ப சமீபத்துல பார்த்தேன்ப்பா நான் சொன்னல ஏற்கனவே ஒரு காமெடி உங்களுக்கு தெரியுமா கருது வண்டி ஓட்டுற ஆளுங்க பாட்டு போடும் போது சவுண்டை குறைச்சு வை பூங்காத்தேன்னு வாடி அன்னைக்கு ஒரு ஆளை கொண்டே விட்டாங்க நியூஸ்ல பாத்தீங்களா எல்லாரும் என்னன்னு கேளுங்க திரும்பி இருக்காப்புல பின்னாடி வந்த பைக்கு தெரியல சத்தத்துக்கு அதுக்கு இறந்து போனாங்க அதே மாதிரி கருது வண்டி வச்சிருக்க உறவுகள்லாம் வாலிமா கொஞ்சமா வச்சு கருதா இருப்பு நல்லா இருப்பாரு பலவாத்திய மன்னன் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள் மணிவேலு இந்த ஊரு காசு உனக்கு லெவிக்காது நங்கு வச்சுட்டேன் 2000 சம்பளத்துக்கு இவ்வளவுதானா இப்ப உன்னே நான் செக் பண்ணவில்லை ஒருத்தர் தீச்சட்டி எடுக்கிறார் 5000 ரூபாய் சம்பளம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஆப்பு அடிப்பா ஆப்பு 5000 ரூபாய் சம்பளம் பேசி விடுறேன் அதுக்கு எப்படி அடிப்பாடுறா இவங்க அம்மா 500 ரூபாய் தான் தருவான் இவன் பாவம் கஷ்டப்படுறேன் பாவம் அவன் சித்தம் பயந்தேன் எனக்கா அடிச்சு விடு 500 ரூபாய் சம்பளம் அதுக்கு அடிப்பான் தீ பிடிக்குதா இல்ல தீச்சட்டி கோயில செலுத்துறதா திருப்பி வீட்டுக்கு சரி ஒண்ணுமே இல்ல உனக்கு ஒரு சிப்பு வாழைப்பழம் மட்டும்தான் அப்படி ஒரு பொம்பளை சட்டி எடுக்குது அவ்வளவுதான் சட்டியை அங்கனே வச்சுட்டு அது தலைக்கு வச்சு படுத்துற வேண்டிய இன்றைய நிலைமைக்கு காசு கொடுத்தா தான் எந்த ஒரு வேலையும் நடக்கும் உண்மையிலேயே கோயிலுக்கெல்லாம் எல்லாரும் போறே இல்லை இந்த கோயில்லாம் கிடையாது டவுன்ல இருக்குவாரு பெரிய பெரிய கோயில் அது கிடையாது வண்டியை காத்த புடுங்கி விட்டுருவேன் பேசாம ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓம் சக்தி தலைவரே எனக்கு போன் அடிச்சு சொல்றாரு அது மெட்ராஸ்காரன் அவர் ஓம் சக்திக்கு குழு சேர்ப்பாரு ஆளு அந்த ஆளு என்கிட்ட பேசுறாரு ஏன் பாடே எங்க ஒத்தா எம்கேஆர் நீதானா நான் உடனே ஆமா நான் சொல்றேன் ஓம் சக்தி என்ன சொல்ற நீ எந்த பொம்பளையும் வரமாட்டா என்னை மன்றத்துல இருந்து வைறாங்க நான் என்ன சொன்னேன் ஓம் சக்திக்கு மாலை ஓடுறோம் போல பேசாம பொத்திக்கிட்டு உட்கார்ந்தேன்னு சொன்னேன் அதான உண்மை நீ அவ்வளவு சந்தோஷமா இருக்க போல எதுக்கு மாலை ஓட்டு போற உனக்கு தான் சந்தோஷம் இருக்கு ஏன் போற
ஆத்தா என்னைக்காவது ஓம் சக்தி அங்கிருந்து ஒவ்வொரு ஒம்பளையும் எழுப்பி, அடியே புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து வர்ற ஒம்பளைய கூட குத்தாட்டம் போட்டு வாங்கடி, கட்டிப்புடிடா நிலா காயுது, அந்த மாதிரி போட்டு வர சொன்னுச்சா? கிடையாது. எந்த ஒரு ஓம் சக்தி மட்டும் கிடையாது, எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க வண்டிக்குள்ள போய் உங்களை அறியாம ஆடினீங்கன்னா ஓட்டுநருடைய கவனம் மாறும். பயணம் வெற்றி பயணமா இருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் அவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து வாகனங்கள் போகும்போது ஆட்டத்தை தவிர்க்கவும். இல்ல இந்த காய்கட்டை என்ன இருக்கு, ஒரு தீய வச்சு எரிச்சு விட, ஒரு வெள்ளை பேப்பர் கிடைக்கலையாப்பா? வாண்டன் விடுதி ஜெகதீஷ் பயிலுகடா கொடூரமா ரூபாய். என்னடா 20 ரூபா வந்துருச்சு? மூஞ்சில முடிச்சா விளங்குமா ப்ரோ? 20 ரூபா வரைக்கும் வண்டியில ப்ரோ. ஓஹோ, இதுக்குள்ள 50 ரூபா. வாண்டான் விடுதி ஜெகதீஷ் டொங்காஸ் பயிலுக ரூபாய் 50. 20 ரூபாய்க்கு ஒரு டொங்காசு, இதுல ஒரு டொங்காசா? வாழ்த்து. இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சீன்தாளம் இங்கே வா, லைட்டா தாளம் போடு. சாரி இந்த தர்த்தினி முடிச்ச கூதிமனே, இந்த பேப்பைய வந்தே தள்ளி விட்டியா? ஏன் இங்கே நீட்டி வைமே? என்னடா கத்திக்கம்பு கொலையா இருக்க போற? அண்ணே பத்தியானே, நான் சொன்னா தர்த்தினி முடிச்ச வேண்டேன். கொஞ்ச நேரத்துல செத்தாவுக்கு தெரிஞ்சானே, அத்தாடி நெளிஞ்சு போச்சே. பரவாயில்ல, ஒரு கெட்டது நடந்தா ஒரு நல்லது நடக்கும். எம்கேஆர் அன்பாளையத்துக்காக எஸ்கேஆர் உரக்கடை வழங்கும் ரூபாய் 501 வழங்குபவர்கள் கேசி மணி பயலுகடா கொடூரமா எஸ்கேஆர் உரக்கடை. எங்களிடம் யூரியா சல்பட்டு குருண மருந்து குறிப்பாக வைக்கப்படும். கொன்று உனக்கு தானே மருந்து சேர்த்து அத்தையிலே பாப்பான் விடுதி தொடர்ந்து நேதாஜி போர்படை ஜல்லிக்கட்டு மருதுபாய் பாப்பான் விடுதி எம்கேஆர் அண்ணா பயலுகடா கொடூரமா அதே காக்கி அட்டை 201. பிள்ளைக்கு காது ஊத்து வச்சிருக்கேன், அன்னைக்கு வந்து இலைய எடுத்து போட்டுருந்தோம். என்னத்தரா சொல்ல விவரது எனக்கு பயப்படுதடா. நான் பாடுற பாட்டு கரெக்டா போடணும். நடு சாமத்தில் தம்பி மூடுங்க, சாமத்துல சொன்னேன், அதுக்குள்ள விடிய வச்சுட்டீங்களா? நங்கன்னு ஓட்டு கருப்பு நிலா உரிமை சேர்த்து அரைஞ்சு விடுவேன். ஒரு பாட்டு ஒரு ரயில பாட விட ப்ரோ. நேரம் கோடி வந்த வேலை இவனை ஆலங்குடியில பசியத்தை விட்டு கொலையாகி போவான். வாழ்த்துக்கள் போய் போங்க, பெரிய சிங்கர் வந்து பாடிடுவாடி. டான்ஸ் வேற சொல்ல ஆடல் அரசி அபிநய சுந்தரி எல்லாரும் எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நினைச்சு வந்துருப்பிய. எங்க நீங்க கிளறு கட்டியே தூக்கிட்டு வந்துட்டாங்களா? சூப்பர் புள்ள, என் அழகி. ஐயோ எவே பொட்டாட்டியோ நயன்தாரா இப்படி ஏத்தி விட அடுத்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் ஹெலிகாப்டர் கேட்கட்டும். என்னுடைய மருமகன் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை குட்டி நயன்தாரா என்று தமிழ் உறவுகளால் அழைக்கப்படக்கூடிய அன்பு மருமகள் பிரீதீஸ்வரி அவர்கள். அவன் யாரா அவளை கைதட்டேன்? பிரீதீஸ்வரி டான்சர் காமி. பிரீதி ஐ லவ் யூ பிரீதி. மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யார் மேல கண்ணம்மா நீ எவர் கட்டி என்னம்மா மாம்பழ விக்கிற கண்ணம்மா ஓ மனசுக்குள்ள என்னம்மா யார் மேல கண்ணம்மா நீ எவர் கட்டி என்னம்மா அங்கே கனி அங்க சரக்கடிக்கும் நண்பர்களாய் கனி அங்கே கனி அங்க சரக்கடிக்கும் நண்பர்களாய் கனி
ஈஸ்வரி பேரை சொல்லும் போது என் தம்பி எல்லாம் எத்தனை பேர் சந்தோஷமாக ஆசைப்படலாம், ஆனா அனுபவிக்க நினைக்க கூடாது. உங்களுக்கே இவ்வளவு ஆதங்கம் வருதுன்னா கூட தெரியுற எனக்கு எவ்வளவு காமமா இருக்கும். ஆனா நான் தொட மாட்டேன். புருஷனை கூட லேசா இது பண்ணிடுவேன். அது எனக்கு மருமகப்பா. சின்ன வயசுல இருந்து அதுக்கு சட்டி ஓட தெரியாது. இப்படித்தான் சட்டி ஓடணும்னு தூக்கிட்டு வந்து நாடக உலகத்திலே கத்து கொடுத்தவன் இந்த எம்கேஆர். ஆனா மிருதங்காரன் கேட்கிறேன் பாரு, அன்னைக்கு போட்டு வந்துச்சு இப்ப எல்லாம் போட்டு வர மாட்டேங்குதுன்றேன். அப்படி ஒரு சட்டியோட மட்டும் ஒரு டான்ஸை இறக்கி விட்டேன்னா இது என்ன கூட்டம்? இந்த மரம்லாம் இருக்காதுல்ல. மைசெட்டுக்காரன் மைசெட்டு வயர்லாம் அத்துருவாப்ல. இவன் வண்டி ஓட்டுவாள். வண்டி ஓட்டு யூரியா சாக்கு எடுப்பேன். என்ன இருக்க சித்த மாறுதடா. உயிர் நட்புகள் விஜய் மெய்யநாதன் ராஜா குடியிருப்பு ரூபாய் 201. எத்தனை காலு மிதிச்சியோ. நகைச்சிய மன்னன் நகைச்சிய மாமன் என்னுடைய மாணவன். இந்த பகுதியிலே சொத்து மாடா விளையாடுமா இல்லை போக்கு மாடா கயரை போடுவாங்களா? லாஸ்ட் பார் 2 மினிட் மாடு சுத்துது அப்படி சொல்றேன். என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தீபா ஆடியோ வெட்டன் விடுதி. வெட்டன் விடுதி தீபா. தீபா ஓனர் வந்துட்டாரா? தீபா தம்பி அங்கேயே ஒண்ணு புடுங்கல. நீங்க நைனான் கொள்ளை புண்ணிய மூர்த்தி குரூப் மற்றும் TN 55 கலவரம் குரூப் சல்லிக்கட்டு பேரவை ராதா அன்புக்கு நாங்கள் அடிமை என்னுடைய அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 501 நன்றி. ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை தீபா ஆடியோ சூப்பர் ப்ரோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பே எங்க ஐயா சொன்னார் 2 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்க. வாழ்த்துக்கள். 2 லட்சம் கிடையாது, 2 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தரமான உழைப்பு யாரும் உழைக்க முடியாது. வாழ்த்துக்கள் தீபா. தீபா ஒரு கைதட்டு கொடுங்க. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் வானக்கன்காடு. என் அன்பு உறவுகள், இந்த வானக்கன்காடு கிராமத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் வெளியூர்ல நாடகம் பார்க்க வந்த உறவுகள் தான் இந்த மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெருமையா நினைக்கிறேன். இதான் பெரிய சந்தோஷம். நிகழ்ச்சி வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த நிகழ்ச்சியை ஒரு கிராமம் வச்சா பல கிராமங்கள் வந்து பார்த்தா தான் அந்த நிகழ்ச்சிக்கே சிறப்பு, அந்த கிராமத்துக்கு சிறப்பு. என்னுடைய உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து நம்ம வேற சொல்லுவாரா என்று கவட்டுக்குள்ளே பார்க்கிறான் என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவனந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்து. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணிதேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் 600 வருஷமா உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR காமி. அன்பு உறவுகளே, நாடகம் பேசுறா இருந்தாலும் சரி, உங்க பகுதியில யாரும் வயதானவங்க யாரும் பார்க்க ஆள் இல்லாட்டாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மேல இருக்க போன் நம்பரு என் நம்பர் 9659 என்னுடைய போன் நம்பரு. அதுக்கு நிறைய பேர் போன் அடிக்கிறீங்க. வாட்ஸ்அப்ல பேசிவிட்டா மட்டும்தான் பதில் சொல்லுவேன்.
கோச்சுக்கிறாதிய. இரவானா நாடக மேடை, பகலானா அன்பாலயத்திலே. நான் ஒரு ஆள் ஓட முடியாது. அதுக்காகத்தான் இந்த 2 நம்பரு, கீழே இருக்கிற 2 நம்பரு எப்ப நீங்க தொடர்பு கொண்ட என்ன உதவியா இருந்தாலும் சரி, யாரை அன்பாலயத்தில் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி, இந்த கீழே இருக்கிற 2 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் அதை நோட் பண்ணிக்கங்க. என்னையெல்லாம் ஒரு ஆளு போன் அடிச்சு என்னை கேட்காத கேள்வி கேட்டார். எங்க அப்பத்தாவில இருந்து எங்க அம்மால இருந்து வந்தேன். ஏன்னா ஒரு ஆளாடா மசுராடா, நீ என்னடா பெரிய பப்புனு மயிருந்தேன். நான் சொன்னேன், அண்ணே என்னன்னு 3 மாசமா போன் அடிக்கிறேன் அப்படின்ட்டேன். ஏனே போன் அடிச்சுட்டு எடுத்துட்டு இல்ல சொல்லுண்டேன். இது ஓ நம்பர் தானே? ஆமாண்டே. அதை கேட்கதே அடிச்சேன். வைடான்ட்டேன். போயிட்டு வரப்பா, டான்ஸை வர சொல்றேன். என்ன பூரா வேலை வெட்டிக்கு போவிய, நான் கொஞ்சம் வேலையை பார்த்துக்கிறேன். பார்த்துட்டாலும் அன்பு கோவில் ராய் பேக்கரி பீர் முகமது என் உறவு சார்பாக ரூபாய் 101. மறுபடியும் எஸ்கே சாந்தகுமார் வாரை வளர் வாராப்பூர் நாடு எம் தெற்கு தெரு சார்பாக ரூபாய் 201. போயிட்டு வரேன். பொம்பளை புள்ள ரெடி. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னங்களும் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைகளா எல்லாருமே நம்ம குலஜாமிய கும்பிட்டு பெத்ததாகிறப்பீங்க ஆசையோடு. நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ